இப்போ உம்ரா செய்வது எப்படி, என்னதான் பேசிக் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு உம்ரா வந்து நன்றாக செய்யறதுக்கு? உம்ரானா என்ன அப்படின்னா 4 விஷயம் ஒரு உம்ரா. இப்போ இது பொதுவாக நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான், தொழுகிறது மாதிரி, நோன்பு வைக்கிறது மாதிரி, குரான் ஓதுற மாதிரி உம்ராவும் வந்து ஈஸியான அமல். முதல்ல உம்ராவை நம்ம செஞ்சு முடிப்போமா முடிக்க மாட்டோமா, எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமா அப்படிங்கிற அந்த பயம் இருக்கக்கூடாது. இப்போ தொழுகணும்னு நினைக்கும் போது, தொழுக ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தொழுகிறேன், என்னால் தொழுக முடியும், கண்டிப்பாக நான் ஃபுல்லாக தொழுதுருவேன் அப்படின்னு சொல்லி எப்படி கான்ஃபிடென்ட்டாக தொழுகிறோமோ, நோன்பு வைக்கும் போது எப்படி கான்ஃபிடென்ட்டாக நோன்பு வைக்கிறோமோ, அதே மாதிரி உம்ரா செய்யும் போது என்னால் கான்ஃபிடென்ட்டாக உம்ரா செய்ய முடியும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட உம்ரா செய்யணும். ஒன்று, உம்ராங்கிறது 4 அமல் தான். ஒன்று எஹ்ராம், அந்த ஒயிட் ட்ரெஸ், மேலே ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு, கீழே ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸு. ரெண்டாவது தவாஃப், காபாவை வந்து 7 தடவை சுற்றுறது. மூணாவது சாய்னா வந்து சஃபா இந்த பக்கம் ஒரு மலை இருக்கும், மருவா இந்த பக்கம் ஒரு மலை இருக்கும். சஃபாவுக்கும் மருவாவுக்கும் நடுவில் நடக்கிறதுக்கு பேர் தான் சாய் செய்கிறது. நாலாவது வந்து ஆண்களாக இருந்தால் மொட்டை அடிக்கணும், பெண்களாக இருந்தால் இந்த களிமா விரல் சைஸ் இருந்த அளவு அவங்கள வந்து ஹேர் கட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த 4 அமல் தான் உம்ரா. அப்போது அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு ஒரு டுரேஷன் இருக்கும், நோன்புக்கு ஒரு டுரேஷன் இருக்கும். தொழுகைனா என்ன, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு தொழுதுருவோம். நோன்புனா என்ன, காலையில் சஹர் செய்வோம், ஈவினிங் இஃப்தாரு, ஒரு 12 மணி நேரம், 13 மணி நேரம் அல்லது 14 மணி நேரம், இப்படி ஒரு டுரேஷன் இருக்க மாதிரி உம்ராவுக்கு ஒரு டுரேஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரம் கூட்டத்தை பொறுத்து. அதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா, மொட்டை அடிச்சிட்டோம்னா அதுலேருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆகிடலாம், உம்ராவை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். எப்படி தொழுகையில் சலாம் கொடுத்தோம்னா தொழுகை முடிஞ்சிருச்சோ, அதே மாதிரி மொட்டை அடிச்சிட்டோம், ஹேர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுலேருந்து கம்ப்ளீட் ஆகிட்டோன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து இது பண்ணலாம், நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், சட்டை கேலி போட்டுக்கலாம், ஜிப்பா கேலி போட்டுக்கலாம், என்ன போடணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். இதுதான் உம்ரா. அப்புறம் ஏற்கனவே சொல்லி மாதிரி எஹ்ராமில் ஃபாலோ பண்ண வேண்டியது, அப்புறம் வந்து தவாஃப் செய்யும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது, சை செய்யும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது, அப்படி இப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. எஹ்ராமில் என்ன ஃபாலோ பண்ணணும், எஹ்ராமில் இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டிச்சிங் ட்ரெஸ் போடக்கூடாது. ஸோ அதனால் இன்னர் வேர் போடக்கூடாது. அப்புறம் வந்து அத்தர் போடக்கூடாது, ட்ரெஸ்ஸில் வந்து அத்தர் போடக்கூடாது. ட்ரெஸ்ஸில் அத்தர் படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எஹ்ராமில் இருக்கும்போது, அதாவது உம்ராவில் இருக்கும் பொழுது காபாவை போய் தொடுறது, அந்த ஸ்க்ரீனை போய் தொடுறது. ஆமாம்மா போலாமா, 2 வண்டி வந்துச்சா? சரி 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 அப்படி அந்த என்ன சொன்னேன், அத்தர் ஏற்படக்கூடாது. ஏன்னா இந்த ரீசன் தான். அந்த மாதிரி வந்து காபாவுடைய திரையை ஏன் தொடக்கூடாது அப்படின்னா, அதில் வந்து அத்தர் போட்டு வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக அப்படி நறுமணம் வீசும் அந்த இதில். அத்தர் படி காபா ஃபுல்லாக அப்படி திரை ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் அதை போய் நம்ம டச் பண்ணோம், மோதணும் அப்படின்னா, அப்போ எஹ்ராமில் இருக்கும்போது அந்த அத்தர்லாம் நம்ம எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் படுவோம். அப்படிங்கிறனால தான் அதை தவிர்த்துக்கணுங்கிறதுக்கான தான் உம்ராவில் இருக்கும்போது காபாவுடைய திரையை பிடிக்காதீங்க, அதில் போய் சாயாதீங்க, துவா கேட்காதீங்க. மற்ற நேரத்தில் போய் நம்ம வந்து டச் பண்ணலாம், இது பண்ணலாம். இது ஒன்றாச்சு. மெயினாக வந்து யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, ஹார்ஷாக பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடாது, நெகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. இதெல்லாம் உம்ராவில் எஹ்ராமில் இருக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டியது. இப்போ தவாஃப்னா என்ன ஃபாலோ பண்ணணும், தவாஃபில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சுத்துக்கும் தனித்தனி துவா இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு துவா, செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு துவா, தேர்ட் ரவுண்டுக்கு ஒரு துவா, ஒவ்வொரு துவா இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் ஓதிக்கலாம், தெரியல சப்போஸ் தெரியல அப்படின்னா நமக்கு என்ன தெரியுதோ அதை ஓதலாம். துவா கேட்கலாம், குரான் ஓதலாம், தஸ்பீஹ் செய்யலாம், என்ன தோணுதோ அதை நம்ம தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி வந்து என்ன சஜஷன் பண்ணுவாங்கன்னா, 3வது கலிமாவை சஜஷன் பண்ணுவாங்க தவாஃபில் இருக்கும்போது. இது தவாஃபில் வந்து ஒது மஸ்ட்டு. எப்படி தொழுகைக்கு ஒது மஸ்ட்டோ அதே மாதிரி தவாஃபுக்கு ஒது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஒது இல்லைன்னா தொழுகை இல்லை, அதே மாதிரி தான் ஒது இல்லைன்னா தவாஃபும் இல்லை. தவாஃபில் என்ன வேணாலும் ஓதிக்கலாம். என்ன ஓதுறோமோ அதை வந்து நம்ம வந்து எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அதை ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து வந்து ஹஜ்ருல் அஸ்வத் ரீச் ஆனால் ஒரு ரவுண்டு. அப்புறம் ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து நம்ம என்ன ஓதிக்கிட்டு வர்றோமோ 4வது ஒரு கார்னர் இருக்குது, அந்த கார்னர் தான் வந்து ருக்னே யமானி. இப்போ இந்த டேபிள் 4 கார்னர் இருக்கா, இந்த ஹால் 4 கார்னர் இருக்கா, அதே மாதிரி காபா அப்படிங்கிற அந்த கட்டடத்துக்கு 4 கார்னர் இருக்கு.
அப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் வந்து ஹஜ்ருல் அஸ்வத். ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் தவாஃபை. ஹஜ்ருல் அஸ்வத் வந்து ரீச் பண்ணோம்னா ஒரு ரவுண்டு, இப்படி 7 ரவுண்டு வந்து நம்ம சுற்றணும். ஹஜ்ருல் அஸ்வத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன ஓதிக்கிட்டு வர்றோமோ அதை 4th கார்னரில் வரும்போது அந்த 4th கார்னருக்கு பேர் வந்து ருக்னி யமானி. 4th கார்னர் வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிடணும். உதாரணமாக குரான் ஓதிக்கிட்டே நம்ம சுற்றுறோம், 4th கார்னர் வரும்போது குரானை ஸ்டாப் பண்ணிடணும். துவா ஓதிக்கிட்டே சுற்றுறோம், 4th கார்னரில் துவாவை ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் வந்து திக்ரு செஞ்சுக்கிட்டே வர்றோம், 4th கார்னரில் ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ 4th to ஃபர்ஸ்ட் கார்னருக்கு போகும்போது அந்த பிட்வீன் கேப்பில், அதாவது ருக்குனே யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் அந்த கேப்பில் இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் அப்படிங்கிற இதை வந்து ஓதணும். ஏன் அங்கே பர்டிகுலராக அந்த துவாவை அங்கே ஓத சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து நாம் கேட்குற துவாவுக்கு 60,000 மலக்குமார்கள் வந்து ஆமீன் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த துவா ஓதணும். இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தவாஃபுடைய வாஜிப் 2 ரக்காத் தொழுகணும். அந்த 2 ரக்காத் தொழுது முடிச்சதுக்கு பிறகு துவா கேட்கணும். அப்போ கேட்குற துவாவை எல்லாம் கபூல் செய்கிறான். அதுக்கப்புறம் ஜம்சம் தண்ணி குடிக்கணும். குடிச்சு முடித்த உடனே நம்ம வந்து அடுத்து சாயிக்கு போயிடுவோம். சாயையும் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். சாயை ஸ்டார்ட் பண்ணி சாயில் என்ன வேணாலும் ஓதலாம். சாயில் ஒலு இருந்தால் பெட்ரு, ஒலு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சாயை செஞ்சுக்கலாம். ஒலு இருந்துச்சுன்னா சிறப்பு. ஆனால் கம்பல்சரி ஒலு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தவாஃப் மாதிரி சாயிலையும் என்ன வேணாலும் ஓதலாம். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனி துவா இருந்தாலும் சாயிலையும் என்ன வேணாலும் ஓதலாம். துவா கேட்கலாம், குரான் ஓதலாம், தஸ்பீஹ் செய்யலாம், திக்ரு செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அது வந்து சாய் செஞ்சு முடிச்ச உடனே சஃபால ஆரம்பித்து மருவாவுக்கு வந்தால் ஒரு ரவுண்டு, அகைன் மருவாலேருந்து சஃபாவுக்கு போனால் 2வது ரவுண்டு, இப்படி போகிற ரவுண்டு 7வது ரவுண்டு வந்து மருவால கம்ப்ளீட் ஆகும். இப்போ சஃபாலேருந்து மருவாவுக்கு போகும்போதும் சரி, மருவாலேருந்து சஃபாவுக்கு வரும்போதும் சரி, அப்போ வந்து என்னென்னா ஒரு சீலிங்கில் க்ரீன் கலர் லைட் இருக்கும். அந்த க்ரீன் கலர் லைட்டில் வந்து ஸ்பீடாக வந்து ஓடணும். ஆண்கள் மட்டும்தான் ஓடணும். அப்போ மறுவாழ 7வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே அங்கே துவா மட்டும்தான், அங்கே தொழுகை கிடையாது. நேராக ரூமுக்கு வர போகிறோம், மொட்டை அடிக்க போகிறோம். இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ரியலாக பண்ணும்போது, அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிலாம் நியத் பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படிங்கிறத நாம் வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுவோம். ஓகேவா?